போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டண்ட்டோட மாடல் கொஸ்டின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? ஹோமி பாபா. இந்திய அணுசக்தி துறை 1948 மும்பையில் உருவாக்கப்பட்டது. அதனால தான் இவர் பேர். ஓகேங்களா. இந்திய அணுக்கருவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஹோமி பாபா. அணுக்கரு இயற்பியலின் தந்தை ரூதர்ஃபோர்டு. ஓகேங்களா. 2 கொஸ்டின்ஸ் முதல்ல சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இந்திய அணுக்கருவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஹோமி பாபா. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளெமிங்கோட வலக்கை விதியை பற்றி கேட்டிருக்கேன். நீங்கள் வலக்கை விதினாலே நான் சொல்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசை. நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஏன் தூண்டு மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பட்டன் வச்சு ஆன் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ ஜென்ரேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரேட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணால் தானே அது ஓடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு கேபிள் மாதிரி இருக்குது, அதை வச்சு சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. டீசல் மூலமாக இயங்குது ஜென்ரேட்டரு. அதெல்லாம் நீங்கள் தூண்டணும். ஒரு விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்தினா தான் அது இயங்கும். அதான் இங்கே சொன்னேன். நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். இப்போ நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறித்தா அது வந்து என்னது, இடக்கை விதி. ஓகேங்களா. நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தை குறித்தா வலக்கை விதி. நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறித்தா அது வந்து இடக்கை விதி. ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போவோம். ஃப்ளெமிங்கோட வலக்கை விதிப்படி ஒவ்வொரு விரலும் எந்தெந்த திசையை குறிக்கும் அப்படின்னா, சுண்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும், நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும், கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில் ஜென்ரேட்டர் மின்ஏற்றி, ஓகேங்களா, மின்ஏற்றி செயல்படுது. அதாவது டிசிலேருந்து ஏசியை கன்வெர்ட் பண்ணுது. டைரக்ட் கரண்ட்லேருந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாறுது. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளெமிங்கின் வலக்கை விதிப்படி ஒவ்வொரு விரலும் எந்த திசையை குறிக்கும் அப்படின்னா, சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும், நடுவிரல் தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும், கட்டை விரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். மின்னிலை விளக்கு வெளியிடும் நிறமாலை எதுனா தொடர் நிறமாலை. மின்னிலை விளக்கு வெளியிடப்படும் நிறமாலை எது அப்படின்னா தொடர் நிறமாலை. ஓகேங்களா. தொடர் நிறமாலை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இது ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். மின் விளக்குன்னு என்னது? லைட்டு கண்டினியூஸாக எரியுது. தமிழில் சொல்லுங்கள். ஓகேங்களா. மின்னிலை விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். மின்னிலை விளக்கு வெளியிடப்படும் நிறமாலை தொடர் நிறமாலை. அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்ஸு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ தொடர் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டு மின்னிலை விளக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட்டர் விதி என்பது எது? ஃப்ளெமிங்கோட வலக்கை விதி. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். வலக்கை விதினாலே ஜென்ரேட்டர் அல்லது மின்னியற்றி. ரொம்ப முக்கியம். இதை தான் சொன்னேன். ஓகேங்களா. ஜென்ரேட்டர் விதி என்பது ஃப்ளெமிங்கின் வலதுகை விதி. அப்போ ஃப்ளெமிங்கின் வலதுகை விதி என்ன சொல்லுது? இப்போ தான் நான் சொன்னேன். சுண்டு விரல் என்பது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கும், நடுவிரல் என்பது மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். எந்த மின்னோட்டம்? தூண்டு மின்னோட்டம். அதை தான் அந்த வார்த்தையை விட்டுட்டு திருப்பி சொன்னேன். நடுவிரல் என்பது தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும், கட்டை விரல் என்பது கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓரச்சு படிகத்துக்கு எடுத்துக்காட்டு குவார்ட்ஸ் கால்சைட் டூர்மைன். ஓகேங்களா. குவார்ட்ஸ் கால்சைட் ஓரச்சு படிகத்துக்கு எடுத்துக்காட்டு, ஈரச்சு படிகத்துக்கு எடுத்துக்காட்டு மைக்கா. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம் இது. இப்போ இல்லாமல் அடுத்த கொஸ்டின், முடநீக்கு அறுவை சிகிச்சை அல்லது முடநீக்கு சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்கங்கள் எது அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. முடநீக்கு சிகிச்சைக்கு பயன்படும் கதிர்கள் எது அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். அதே மாதிரி புற்றுநோய் கோபால்ட் 60 பயன்படுவது காமா கதிர். புற்றுநோய் நீக்க பயன்படும் கதிரியக்க கார்பன். ஓகேங்களா. கோபால்ட் 60. அதில் எந்த கதிர் பயன்படுதுன்னா காமா கதிர். ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்கிறோம்ல, அதில் காமா கதிர் தான் பயன்படுது. அதே மாதிரி இங்கே வந்து முடநீக்க அறுவை சிகிச்சையில் பயன்படும் அல்லது முடநோக்கு சிகிச்சையில் பயன்படும் கதிர் எதுனா அகச்சிவப்பு கதிர்கள். ரொம்ப முக்கியம். ஃபியூஸ் இருக்குது பாருங்கள். ஃபியூஸு அது வந்து மின் உருகு இலைன்னு தமிழில் சொல்லுவோம். அதில் பயன்படும் உலோக கலவை எதுனா ஈயம் மற்றும் வெள்ளியம். ரொம்ப முக்கியம். ஈயம் மற்றும் வெள்ளியம் தான் ஃபியூஸில் பயன்படும் உலோக கலவை. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மின் உருகு இலையில் உள்ள உலோகம் கலவை எது அப்படின்னா ஈயம் மற்றும் வெள்ளியம். இதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். கால்வனாமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும்? உயர் மின்தடை கொண்ட தொடர் இணைப்பில் இணைக்கப்படணும். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, கால்வனாமீட்டர் மின் சுற்றுல மின்னோட்டம் பாயுதா அப்படின்னு சொல்கிறது எது? கால்வனாமீட்டர் தான். அந்த கால்வனாமீட்டரை மின்தடை கொண்ட வோல்ட் மீட்டராக மாற்றுறதுக்கு அதை உயர் மின் தடை கொண்ட தொடர் இணைப்பில் இணைக்கணும். இதைத்தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. கால்வனாமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற தொடர் இணைப்பு எதில்? உயர்மின் தடை கொண்ட தொடர் இணைப்பில் இணைக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் அப்படியே ரைட் ஆகும். கால்வனாமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னா உயர்மின் தடை கொண்ட தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அடுத்து, வாஸ்குலர் கற்றை பெற்று முதலில் நிலத்தில் வளரும் திறனை பெற்ற பூவா தாவரங்கள் எது? ஓகேங்களா. ஃப்ரையோபைட்டுகள். ஓகேங்களா. ஃப்ரையோபைட்டுகள் மற்றும் ஃபெரனிகள். ஓகேங்களா. இது ஜுராசிக் காலத்துலேருந்து இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. வாஸ்குலர் கட்டனா சைலம் மற்றும் ஃப்ளோயம். சைலம்னா நீர், ஃப்ளோயம்னா தண்ணி.
சைலம்னா நீர், ஃப்ளோயம்னா உணவு. ஓகேங்களா, டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. சைலம்னா நீருங்க, ஃப்ளோயம்னா உணவு. இது ரெண்டையும் சேர்த்து தான் வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாஸ்குலர் கற்றையை பெற்ற முதலில் நிலத்தில் வாழும் திறனை பெற்ற பூவா தாவரங்கள் ஃப்ரையோஃபைட்டுகள், ரொம்ப முக்கியம், அல்லது ஃபெரனிகள். ரெண்டுமே கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இது ஜுராசிக் இருக்குல்ல, ஜுராசிக் அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அல்லது நிலத்தில் பூவா தன்மை கொண்ட முதலில் வாஸ்குலர் கற்றை பெற்ற தாவரங்கள் எதுன்னு கேட்டாலும் இதுதான். கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் ரைஸ் ஆகும். இந்த கொஸ்டின்ஸை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. வாஸ்குலர் கற்றையை பெற்று முதலில் நிலத்தில் வாழும் தன்மையை பெற்ற பூவா தாவரங்கள் ஃபெரனிகள். ஃபெரனிகள் எந்த காலத்தில் தோன்றியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜுராசிக் காலத்தில். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. ஃபெரனிகள் எந்த காலத்தில் தோன்றியது அப்படின்னா ஜுராசிக் காலத்தில். ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தால் உண்டாவது எது அப்படின்னா எத்தனால். ஈஸ்டோட காற்றில்லா சுவாசத்தால் உண்டாவது எது அப்படின்னா எத்தனால். அப்போ காற்றில்லா சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? ஈஸ்ட் இருந்தால் தான் காற்றில்லா சுவாசம் நடைபெறும். அந்த ஈஸ்டின் நடைபெறும் காற்றில்லா சுவாசத்தின் முடிவில் உண்டாகும் பொருள் எது? எத்தனால். கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது எது? எத்தனால். அடுத்த கொஸ்டின், மக்குண்ணி தாவரங்களில் ஓம்புயிரியிலிருந்து எதன் மூலம் உணவை உறிஞ்சுகின்றன? மக்குண்ணி தாவரங்கள் மைக்ரோரைசா வேர்களின் மூலம் உணவை பெறுகின்றன. ஒட்டுண்ணினா ஹாஸ்டோரியங்கள், சிறப்பு வேர்கள் மூலமாக உணவை போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. மக்குனிக்கு எடுத்துக்காட்டு ஆஞ்சியோஸ்பரமில் மானோட்ரோபா. மக்குனி ஆஞ்சியோஸ்பரம் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு மானோட்ரோபா. கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேங்களா, நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை அப்படியே படிங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ்க்கு வரும். ஓகேங்களா, மக்குனி தாவரங்கள் ஓம்புயிரியிலிருந்து எதன் மூலம் உணவை உறிஞ்சுகின்றன? மைக்ரோரைசா வேர்கள் மூலம் உறிஞ்சுகின்றன. மக்குனி ஆஞ்சியோஸ்பரமுக்கு எடுத்துக்காட்டு மானோட்ரோபா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மக்குனி மைக்ரோரைசா வேர்கள். ஓகேங்களா, ஒட்டுண்ணி கஸ்குட்டா, அதுக்கு தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. அந்த கஸ்குட்டா எந்த வேர் மூலமாக உறிஞ்சுது அப்படின்னா ஆஸ்டோரியங்கள் என்ற வேர்கள் மூலமாக உணவை உறிஞ்சுக்கிறது. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து எத்தனை மூலக்கூறுகள் உண்டாகின்றன? 38 ATP. ஒரு முழுமையான குளுக்கோஸ் எத்தனை ATP? 38 ATP. கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும்போது எத்தனை மூலக்கூறுகளை உண்டாக்குகின்றன? 38 ATP. ATP என்பது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். சூரிய ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்பட தாவரங்களில் எந்த தனிமம் பயன்படுகிறது? பாஸ்பரஸ். ஓகேங்களா, சூரிய ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்பட தாவரங்களில் எந்த தனிமம் பயன்படுகிறது? பாஸ்பரஸ். பச்சை நிறத்துக்கு காரணம் மெக்னீசியம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. Mg. 2 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். சூரிய ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்ற பயன்படும் தாவரங்களில் எந்த தனிமம் பயன்படுகிறதுனா பாஸ்பரஸ். தாவரங்களின் பச்சை நிறத்திற்கு காரணம் மெக்னீசியம், Mg. இலைகளின் புறத்தோலின் மீது காணப்படும் மெழுகு பூச்சியின் பெயர் என்ன? கியூட்டிக்கல். மெழுகு பூச்சினாலே கியூட்டிக்கல் தான். கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இலைகளின் புறத்தோலின் மீது காணப்படும் மெழுகு பூச்சியின் பெயர் என்னன்னா கியூட்டிக்கல். கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஆஸ்டோஸ்க்ளீரைடு காணப்படும் பகுதி எது? பட்டாணியோட விதையுறை. அப்போ பட்டாணியின் விதையுறை டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆஸ்டோஸ்க்ளீரைடு. கல் செல்கள். ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும். எஸ்ஐ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயில். அதே மாதிரி இப்போ தாலுக் எஸ்ஐ நடந்துச்சுல, அதுலேயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட்டாணியின் விதையுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆஸ்டோஸ்க்ளீரைடு. வேணால் செக் பண்ணிக்கோங்க கூகுளில். அடுத்த கொஸ்டின்ஸ், ஈறுபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகள் காணப்படும் தாவர குடும்பம் குக்கர்பிட்டேசி. குக்கர்பிட்டேசி தான் இருபக்கம் ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை பெற்ற தாவர குடும்பம். கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இந்த கொஸ்டின் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, இருபக்கம் ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகள் பெற்ற தாவர குடும்பம் எதுனா குக்கர்பிட்டேசி. கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். யூரியாவை உருவாக்கும் இடம் கல்லீரல். ரத்தத்தில் யூரியின் அளவு 0.04 100 கிராம்ஸ்க்கு. ஓகேங்களா, 100 கிராம்ஸ்க்கு ரத்தத்தில் யூரியா எவ்வளோ இருக்கும்? 0.04 இருக்கும். ஓகேங்களா, சிறுநீரகத்திலிருந்து உறிஞ்சும் யூரியா அளவு 20 கிராம் இருக்கும். அதை நான் பின்னாடி கொஸ்டின்ஸை வச்சுருக்கேன், உங்களுக்கு அப்போ புரியும். எலும்பு முறிந்த பகுதியை சுற்றி உருவாகும் திசுனா காலஸ் திசு. ஓகேங்களா, எலும்பு முறிவு எதனால் ஏற்படுது? ஏதாவது விசையின் தாக்கம். டப்புன்னு கீழே விழுகிறீங்கன்னா அந்த கீழே விழுவோட விசையின் தாக்கம் தான் எலும்பு முறிஞ்சிடும். அந்த விசையின் தாக்கத்தை தாங்க முடியாமல் தான் எலும்பு முறிஞ்சிடும். கொஸ்டின்ஸாக கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். அப்போ எலும்பு முறிவு ஏற்பட எதுன்னு காரணம்? நம்ம கீழே விழும்போது ஏற்படும் விசையின் தாக்கம். அந்த அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை விசையின் தாக்கம். அப்போ எலும்பு முறிவுக்கு எது காரணம்? விசையின் தாக்கம். அந்த எலும்பு முறிஞ்சிடுதில் அதை சுற்றி உருவாகும் புதிய திசுவின் பெயர் என்ன? காலஸ் திசு. அதான் இங்கே கொஸ்டின்ஸாக வச்சுருக்கேன். எலும்பு முறிந்த பகுதியை சுற்றி உருவாகும் திசு காலஸ் திசு. நான் வழக்கம் போல் சொன்னது, எலும்பு முறிவுக்கு காரணம் என்னென்னா விசையின் தாக்கம் தான். இந்த கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், கடின தொழில் செய்யும் IRMக்கு
ஐஆர்எம்க்கு தொழில் செய்யும்போது தேவைப்படும் கலோரியின் அளவு 2200 கலோரி. அதாவது கடினமாக தொழில் செய்கிறாங்கல்ல, அவங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ கலோரி வேணும் அப்படின்னா 2200 கலோரி உணவு தேவை. அப்படி அந்த 2200 கலோரி உணவு சாப்பிட்டா தான் அவங்க வந்து திடகாத்திரமாக அந்த தொழிலை மேற்க சொல்ல முடியும். அது என்ன தொழில்? கடின தொழில் செய்வோர். ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கடின தொழில் செய்யும் ஆண் பெண் இருபாலருக்கும் தேவைப்படும் உணவின் கலோரியின் அளவென்ன? 2200 கலோரிகள். உணவு உட்கொள்ளாத சமயத்தில் உடலில் குளுக்கோஸ் அளவு 70 முதல் 110 மில்லிகிராம் இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். சாப்பிட்ட பெண் வந்து 80 to 120 இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 70 to 110 மில்லிகிராம் இருக்கணும். இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. உணவு உட்கொள்ளாத சமயத்தில் உடலில் குளுக்கோஸ் அளவு 70 முதல் 110 மில்லிகிராம் டெசிலிட்டர் இருக்கணும். அடுத்து நான் வழக்கம் போல் சொன்னது, ரத்தத்தில் யூரியாவின் அளவு வந்து 0.04. எதுக்கு? 100 கிராம்ஸ்க்கு 100 மில்லிகிராம்ஸ்க்கு 0.04 கிராம் இருக்கணும் யூரியா ரத்தத்தில். அதே மாதிரி சிறுநீரக நுண்குழல்களில் திரும்ப உறிஞ்சப்படும் யூரியாவின் அளவு 20 கிராம். இந்த 2 கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. ரத்தத்தில் யூரியாவின் அளவு எவ்வளோனா 100 மில்லிகிராமுக்கு 0.04 கிராம் இருக்கணும். சிறுநீரக நுண்குழல்களில் திரும்பி உறிஞ்சப்படும் யூரியாவின் அளவு 20 கிராம் இருக்கணும். கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். இது 100 கிராம்ஸ்க்கு தான். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. யூரியா வச்சோ, யூரியாவோட கிரியேட்டின் வச்சோ, இல்லை கடையில பற்றியோ இல்லை கணிதத்தை பற்றியோ ஏதாவது கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே விடாமல் டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.